சிலம்பக்கலை மலேசியாவிற்கு எப்படி வந்தது? 19ஆம் மற்றும் 20ஆம் நூற்றாண்டு பிரிட்டிஷ் ஆட்சி காலங்களில் தென்னிந்திய தமிழர்கள் நம் நாட்டிற்கு குடியேர்ந்தபோது நம் சிலம்பக்கலை மலேசியாவில் தோன்றியது. நம் தமிழர்கள் மலேசியாவிற்கு ரப்பர் தோட்டங்கள், ரயில் பணிகள் போன்ற இடங்களிற்கு பணியாற்ற வந்தனர். அவர்கள் தங்களை மட்டும் கொண்டு வரவில்லை, தமிழர்களின் பாரம்பரியம், கலாச்சாரம், கலைகள் மற்றும் போர்க்கலைகளையும் தங்களுடன் இணைத்து கொண்டு வந்தனர். அதில் ஒன்றுதான் சிலம்பக்கலை. அக்காலங்களில் சிலம்பக்கலை சுய பாதுகாப்பிற்காகவும், பொங்கல், தைப்பூசம் மற்றும் பங்குனி உத்திரம் போன்ற ஆன்மீக விழாக்களில் நிகழ்ச்சியாக நடத்துவதற்கும் பயன்படுத்தப்பட்டது. மேலும் 1950 மற்றும் 1970களில் சிலம்பம் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட பாரம்பரிய கலை என பரவலாக அறியப்பட்டது. அது மட்டுமின்றி இந்தியாவில் இருந்து வந்த ஆசான்கள் மற்றும் உள்ளூர் பயிற்சியாளர்கள் இணைந்து சிலம்ப பள்ளிகள் மற்றும் சங்கங்களை உருவாக்கினர். முடிவாக சொல்லப்படுவது, இச்சிலம்பக்கலை இளைஞர்களுக்கு ஒழுக்கம், தைரியம், உடற்பயிற்சி ஆகியவற்றை வளர்க்கும் கலையாக கருதப்படுகின்றது. ஆகவே சிலம்பம் சுழலட்டும், நம்பிக்கை மலரட்டும், தமிழின் வீரச்சுவை உலகம் முழுவதும் பரவட்டும்.